பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறதா லைவ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவே வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நான் இருக்கேன். ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தேவை. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் அடுத்து ஐசி ஒர்க் பண்ணணும், இல்லை அடுத்து வந்து இன்னும் டெக்னாலஜியில் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், லேட்டஸ்ட்டு ஃபோனு அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும், ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கம்பல்சரி இந்த மாதிரி. சார், யூனிக் செல் கேர்லேருந்து தினேஷ். ஆக்சுவலாக இந்த பேட்ச் என்னையோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த பேட்சில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறதா லைவ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவே வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஃபீல்டு எப்படி போகுது, எங்கே போகுது, இதை யாரை அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியவே மாட்டேங்குது. அதை வந்து அவேர்னஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். நிறைய பேருக்கு எந்த இடத்துல போனால் நமக்கு வந்து சரியான ஒரு கிடைக்கும், சரியான பாதை இருக்கும், அங்கே போகும்போது நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தேவை. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கிளாஸ் முடித்தோடனே நம்ம எங்கே போனாலும் நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எக்யூப்டு ஃபஸ்ட்டு இருக்குதாங்கிறது. ஏன்னா இப்போ இந்த பார்த்துருப்பீங்க, இந்த சரௌண்டில் இருக்க இந்த எக்யூப்டு வந்து நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு இருக்கணும், ரைட்டா? ஏன்னா நீங்கள் வந்து அகெயின் வந்து திரும்ப வந்து ஒரு பேட்ரி, ஒரு டிஸ்பிளே, சார்ஜிங் கனெக்டட் இந்த ரேஞ்சில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து அடுத்த ஃபர்தராக நீங்கள் டெக்னாலஜியில் இம்ப்ரூவைஸ் ஆக முடியாது. அது நீங்கள் அடுத்து ஐசி ஒர்க் பண்ணணும், இல்லை அடுத்து வந்து இன்னும் டெக்னாலஜியில் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், லேட்டஸ்ட்டு ஃபோனு அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும், ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கம்பல்சரி இந்த மாதிரி எக்யூப்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனா கூட உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கைடன்ஸ் பண்ணணும், அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே முடித்தவங்க எல்லாருக்குமே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். திருப்பி இவங்க போய் பண்ணுற இடத்துல அதுக்குண்டான அட்மாஸ்பியரோட அவங்க போய் திருப்பி ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி இப்போ இவங்க ஒர்க் பண்ணி ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வெளியே வராங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு தரோடாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்க இந்த ஃபீல்டுலேருந்து வெளியே வந்துட்டு இவங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு டைம்லேயும் இவங்களுக்கு ஒரு லாஸோ ஒரு லாகோ வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா இந்த 1 இயர் பீரியடில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு போர்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு போர்டை எப்படி வந்து டெட்ஃபோன்லேருந்து சரி பண்ணணும், எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த 1 இயர் பீரியட்லையுமே இவங்க ஃபுல்லுமே இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேக்கெண்டில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுப்போம், அந்த அஷ்யூரும் கொடுத்துருக்குறோம். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடைக்கல, அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து இது பண்ணுறோம்.